இந்த ஃபைனல் எபிசோட்ல பாத்தீங்கன்னா வலன் காரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவருக்கு வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வலன் அப்பா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மாசத்துல ஒரு தடவையாச்சும் வந்து எங்க ரெண்டு பேருமே பாத்துருவான். இப்ப அவன் 2 வருஷமா வரவே இல்ல, அவன் இருக்கானா இல்லையான்ற விஷயம் கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவரும் ஃபீலிங்ஸா பேசுறாரு. அவங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு, இது வலனோட தம்பி துரன் சொல்றாங்க. அங்க இருந்து போலீஸும் கிளம்பிடுறாங்க. காட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வலனை என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. வலனை நாங்க கொல்ல பண்ணல சார், அவன் பாம்பு கடிப்பட்டு அவன் உடம்பு முழுக்க விஷம் ஏறி போச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா கூட இறந்து போயிருப்பான், அதனால நாங்க எங்கேயே புதைச்சிட்டோம் சார்னு சொல்லிடுறான். இந்த போலீஸும் பாத்தீங்கன்னா வெலோனியை கொண்டது வலன் தான் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருப்பாரு. இப்ப கடைசி அவனே இறந்து போயிட்டான். இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா புக் ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. என் புக்ல எழுதின எல்லா விஷயமே போய் கிடையாது, அதுல எழுதாத சில உண்மைகளும் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி ஷேர் பண்றாரு. அவர் சொன்ன டீடைலை வச்சு வெலோனியாமா தான் மாத்தி பொய்யா பேசியிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. வெலோனி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு விட்டு ஓடி போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் வச்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. போலீஸ் வெலோனியாமா விசாரணை பண்ணும்போது அங்க இருந்து கத்தி எடுத்தவங்க கழுத்தை கட் பண்ணிட்டாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மேன்ஷன்ல வேலை செஞ்ச ஒரு பையன் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அவன் மூலமா வெலோனியாமா கர்ப்பமா இருக்காங்க. அபார்ஷன் பண்றதுக்காக வெலோனியா பாட்டி வீட்டுக்கு போக சொல்லி இவங்க அபார்ஷன் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த பொம்பளை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இவன் சைன் போட்டு வந்திருப்பான். இவன் போட்ட அந்த சைனை வச்சு வலனோட தம்பி துரன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு வலனுக்கு என்னடா சம்பந்தம் சொல்லி கேக்குறாங்க. அவன் அண்ணன்ற விஷயத்தையும் ஒத்துக்கிறான். வெலோனி இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த துரையும் சொல்றான். அப்ப நான் வெலோனியை காலி பண்ணிடுறேன்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு போன வெலோனியை வந்தா கொண்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் அவனை பாம்பு கொத்தி இருக்கு. வெலோனி ட்ரெஸ் எடுத்து அவன் காலில் கட்டிக்கிட்டு அங்கிருந்து காட்டுல இருக்கிற அந்த 3 பேரையும் போய் மீட் பண்ணிருக்கான். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கடா சொல்லி அவன் கெஞ்சிருக்கான். ஆனா இவங்க 3 பேருமே அவனை காப்பாத்தவே இல்ல. அவன் சாவர வரைக்கும் அங்கேயே விட்டு அவன் அங்கேயே புதைச்சிட்டானுங்க. வெலோனி கொலை வழக்குல அந்த உண்மையான குற்றவாளி துரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே இந்த சீசனும் முடிக்கிறாங்க.